ஓ! என்னமோ ஆளுங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க மாதிரி இருக்குது. என்னமோ பயங்கர பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், செடியெல்லாம் வளர்ந்துருச்சு. ஆ அடுத்து வெட்டி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரி. செடி வெட்ட ஏதாவது ஒரு 4 கருத்து சொல்ல நாட்டுக்காருக்கு ஊராருக்கு நல்லா புரியுற மாதிரி. 4 கருத்து வேணுமா? ஆ நீங்கள் முதல்ல ஓட்டு போடும்போது ஆ நாட்டுக்கு சேவை செய்கிற நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடணும். சரி. முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க நல்லவங்களா? நல்லவங்களா தேர்ந்தெடுக்கணும். ரைட்டு. அப்புறம் பஸ்ஸில் போகும்போது ஆ கரெக்டாக சில்லறை எடுத்துகிட்டு போகணும். கண்டக்டர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. ரைட்டு. அவங்களுக்கு இடையூறுதல் இருக்கக்கூடாது. அப்புறம் ரேஷன் கடைக்கு போகும்போது அதே மாதிரி சில்லறை எடுத்துகிட்டு போய் எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரும். ரைட்டு. அப்புறம் மெயினாக இன்னொன்று, பால் வீட்டுக்கு பால் வாங்கும்போது பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வாங்கணும். பேக்கெட் பால் வாங்கக்கூடாது. ஏன் உடம்புக்கு கேடா? பிளாஸ்டிக் பேப்பர். பேக்கெட் பால் அந்த பாலித்தீன் கவரில் வச்சது உடம்புக்கு கேடு. அதனால பல சீக்கு வருது. நல்ல வார்த்தை. ஆமாம் சாமி, என் நாள் விடுமா. இந்த மாதிரி இல்லை, நான் கேட்டது வேற நல்ல வார்த்தை. பரவாயில்ல.